இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரா ஏஜென்ட் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹாலிவுட் லெவலில் தான் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு கதைக்களம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்? பிபி ஒரு வார இதழில் சொன்ன இதுதான் வந்து ரா ஏஜென்ட். அந்த ரா ஏஜென்ட்டுக்கு கீழே வந்து சாட்ஸ் அப்படின்னு அந்த சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் ஒரு குழு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் ஒரு அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அசைன்மெண்ட்டு ஒரு காலத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அந்த ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாருக்குறைய அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, பிரசாந்தோட வாய்ஸ்லேருந்து தான் தொடங்குது. நமக்கெல்லாம் புது லீடர் ஒருத்தர் வரப்போகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வந்து அந்த புது லீடர் தான் அது. இந்த டீம் தான் குறிப்பாக விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அது உள்ள அஜ்மல் இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லரில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஜ்மல் காணோம். 4 பேரா இருக்கிறாங்க ஒரு சீன்ல காணோம். அவர் எதிர பிரிஞ்சு போயிறாரா, அவர் எதிரி ஆயிடுறாருன்னு படம் பார்க்கும்போது தெரியும். இவங்க செய்யற அந்த ஒரு அசைன்மெண்ட் தான் இப்போ ஒரு வயசான பிறகு எப்படி அவங்களுக்கு எதிராக மாறுது, இவங்க எப்படி பழைய ஆட்களா உள்ள இறங்குறாங்க. த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு ஒய்ஜி மகேந்திரன் சொல்ற மாதிரி அந்த லைன் எப்படி உள்ள இறங்குது அப்படி அதான் கதையா இருக்கும்.